குற்றப்பத்திரிகையின் மூலமாக காவல்துறை குற்றவாளிகளை பாதுகாத்திருக்கிறது, குற்றவாளிகளுக்கு துணை போயிருக்கிறது, குற்றத்தை ஊக்குவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட தலித்துகளையே குற்றவாளிகளாக்கி மிகப்பெரிய அநீதியை இந்த காவல்துறை மட்டுமல்ல, இந்த திராவிட மாடல் அரசும் இழைத்திருக்கிறது. சரி, வீரமணி அவர்கள் வந்து ஒரு மூத்தவர், பெரியவர், பெரியாருடைய வழியில் நடக்கக்கூடியவர், அவரே இது வந்து சரின்னு சொல்றாரு இல்லையா? அதனால கேட்கிறேன், யார் சொன்னா என்ன? அமைதியான சூழல் நிலவ வேண்டும் என்று சொன்னால் என்ன பொருள்? சுடுகாட்டிலே அமைதி இருக்கிறதே, அந்த சுடுகாட்டு அமைதி தேவையா? ஒரு அநீதியை செய்துவிட்டு பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளியாக்குவது எந்த விதத்தின் நியாயம்? இதுதான் பெரியாரியமா? இதுதான் திராவிடமா? அரசுக்கு எதிராகவோ காவல்துறைக்கு எதிராகவோ நீங்க பேசினா, நீங்க விசிகாவிலே இருந்தாலுமே கூட நீங்க பிஜேபியோட குரலாக தான் ஒலிக்கிறீங்கன்றது தான் வீரமணியோட ஸ்டேட்மெண்ட். எங்களை விடவும் தீவிரமாக பிஜேபி RSS எதிர்க்கிற ஒரு இயக்கம், ஒரு கட்சி இந்தியாவில் இல்லை என்று என்னால் அடித்து சொல்ல முடியும். கலந்தவங்க ஒரு பறையர் சமூகம், அதை குடிச்சவங்க ஒரு பறையர் சமூகம், இப்படியே முடிச்சுட்டா ஜாதி சண்டை வராது. ஆனால் நீங்க ஆதிக்க சாதி சொல்றப்போ ஏன் ஜாதி சண்டையை உருவாக்குறீங்கன்றது அவருடைய கேள்வியா இருக்கு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? அப்ப வீரமணி போன்றவர்கள் ஒரு மூத்தவங்க, அவங்க அயோக்கியத்தனமா பேசுவாங்களா? இல்ல, யாரு பேசினாலும் இது அயோக்கியத்தனம் தான் நான் சொல்றேன். முதலமைச்சரை சொல்றீங்களே, முதலமைச்சர் கூட சொன்னாரு, இது வந்து நேர்மையா இந்த விசாரணை நடந்திருக்கு, நியாயமான விசாரணை நடந்திருக்கு. இது குறித்து வந்து மாற்று கருத்து சொல்லுபவர்கள் வந்து நாங்கள் வந்து எச்சரிக்கிறோம்னு சொல்றாங்களே, அது அப்படி எச்சரிச்சாக்க உடனே உண்மையை வந்து நாங்கள் வாயை பொத்திட்டு இருந்துடணுமா? பேசுறோங்க, ஏன்னா இது அநீதிங்க, இது அநீதிதான். ஆதிக்க சாதிகளை பகைத்து கொள்ளக்கூடாது, பெரும்பான்மையாக இருக்கிற வாக்கு வங்கியை பகைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நீங்கள் வந்து குற்றம் எவன் பண்ணானா அவனுக்கு பக்கம் நிற்பீங்க. இது வந்து வெளியில் வரக்கூடாது. இதில் வந்து தலித் மக்களுக்கு எதிராக அரசு நின்னா வருகின்ற தேர்தலில் தலித் மக்களுடைய வாக்கு இந்த அரசுக்கு கிடைக்காது. நிச்சயமாக பாதிக்கப்படும். நிச்சயமாக வருகிற 2026 தேர்தலில் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு, இன்றைக்கே சொல்கிறேன், தமிழகத்தில் இருக்கிற தலித்து மக்கள் இந்த நடவடிக்கையில் அரசின் மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள். இந்த பிரபாகரை வந்து தொடக்கத்தில் பிடிச்சி அவனை ஒத்துக்க சொல்லி அவனை அடிக்கவெல்லாம் செஞ்சிச்சு, போலீஸ் மிரட்ட செஞ்சிச்சு. சிபிசியோட காவல்துறையோ முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா தெரியும், அதில் என்ன மாற்றுக்கிறது? ஏன்னா இந்த வழக்கு வந்து தமிழ்நாட்டிலே பெரிய சென்சிட்டிவான ஒன்று. இந்த குற்றப்பத்திரிகை வந்து நீதிமன்றத்தில் வந்து காவல்துறை தரப்பில் கொடுக்க போறாங்கன்னா நிச்சயமாக அது முதலமைச்சர் பார்த்திருப்பார், படித்திருப்பார்ன்றதை நான் உறுதியாக நம்புறேன். நிச்சயமாக. அப்ப அவருடைய பார்வைக்கு வந்து ஒரு விஷயம் எப்படி நடக்கும்? எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. தான் குடும்பம் அந்த தண்ணியை குடிக்க ஏத்துக்குவானா? தன்னுடைய குழந்தை அந்த தண்ணியை குடிக்க ஏத்துப்பானா? உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். வேங்க வயலில் 2 ஆண்டுகளாக குற்றவாளியை தேடி 2 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றப்பத்திரிகையை வந்து நீதிமன்றத்தில் காவல்துறை சமைச்சிருக்காங்க. எந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த கூட்டத்திலேருந்தே 3 பேரை காண்பிச்சு இவங்க தான் கலந்துருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரையை வந்து நீதிமன்றத்தில் முன் வச்சிருக்காங்க. இதற்கு கடுமையாக விசிகாவின் தலைவரான திருமா முதற்கொண்டு சிபிஎம் தலைவர் எல்லாருமே வந்து கடுமையாக வந்து இதுக்கு எதிராக வந்து சொல்கிறாங்க. இந்த குற்றவாளிகள் வந்து போலியானவர்கள், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் திமுக கூட்டணியிலே குறிப்பாக வந்து பெரியார், திராவிடம் இதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கு ஒரு மூத்தராக இருக்கக்கூடிய ஐயா வீரமணி சொல்கிறாரு, இது வந்து சரியான குற்றவாளிகள் தான், தொழில்நுட்ப ரீதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க, இதில் அரசியல் படுத்தக்கூடாது, தமிழ்நாடே அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டையும்? வேங்க வயலில் நடைபெற்ற இந்த சம்பவம் வைக்கி தலை குனிய வேண்டிய ஒரு நிகழ்வு. இது தமிழ்நாடு, இது பெரியார் மண் என்று சொல்வதற்கெல்லாம் அர்த்தமில்லாமல் நடந்திருக்கிற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலே காவல்துறை 2 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை என்கிற பெயரில் ஒரு நாடகத்தை நடத்தி இன்றைக்கு அது சார்ஜ் ஷீட், அது குற்றப்பத்திரிகை என்கிற பெயரில் ஒரு போலியான அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த குற்றப்பத்திரிகையின் மூலமாக காவல்துறை குற்றவாளிகளை பாதுகாத்திருக்கிறது, குற்றவாளிகளுக்கு துணை போயிருக்கிறது, குற்றத்தை ஊக்குவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட தலித்துகளையே குற்றவாளிகளாக்கி, பாதிக்கப்பட்ட அந்த தலித் இளைஞர்களையே குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அவர்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இந்த காவல்துறை மட்டுமல்ல, இந்த திராவிட மாடல் அரசும் இழைத்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு பரவலாக இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதை நீங்க ஏற்கிறீங்களா? ஏன்னா நீங்க கூட்டம் நிச்சயமா ஏற்கிறோம், அது மாற்றுக்கிறது இல்லை.
சரி, வீரமணி அவர்கள் வந்து ஒரு மூத்தவர், பெரியவர், பெரியாருடைய வழியில் நடக்கக்கூடியவர், அவரே இது வந்து சரின்னு சொல்றாரு இல்லையா? அதனால கேட்குறேன். யார் சொன்னா என்ன? உண்மை பக்கம் நாங்கள் நிற்கிறோம். பொய்யின் பக்கம் அல்லது அநீதியின் பக்கம் யார் நின்றாலும் அதை அம்பலப்படுத்துவதில், அதை எதிர்ப்பதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. தங்க ஊசி என்பதற்காக கண்ணை குத்தி குருடாக்கி கொள்ள முடியாது. ஊசி தங்க ஊசியாக இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் கண்ணை குத்தி குருடாக்கி கொள்ள முடியுமா? அதற்காக நாங்கள் கேட்கிறோம், எது அமைதியாக இருக்க வேண்டும், அமைதியான சூழல் நிலவ வேண்டும் என்று சொன்னால் என்ன பொருள்? சுடுகாட்டிலே அமைதி இருக்கிறதே, அந்த சுடுகாட்டு அமைதி தேவையா? ஒரு அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்பது இங்கே கலவரமா? ஒரு அநீதியை செய்துவிட்டு பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளியாக்குவது எந்த விதத்தின் நியாயம்? இதுதான் பெரியாரியமா? இதுதான் திராவிடமா? இதைத்தான் நாம் மக்களுக்கு அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமாக வழங்குகிறோமா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்கு 2 வருடமா தொடக்கத்திலிருந்து காவல்துறை இந்த பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிக்கு ஆக்குவதற்கு முயற்சிக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களால் குற்றவாளி யார் என்று சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே அங்கே பத்மா தான் ஊராட்சி மன்ற தலைவர். அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அங்கே இருக்கிற பெரும்பான்மை ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர். அப்போ அவருடைய கணவர் முத்தையாவுக்கும் அங்கே மோட்டார் ஆப்ரேட்டராக, அதாவது வாட்டர் டேங்க் மோட்டார் ஆப்ரேட்டராக இந்த சண்முகம் 2 பேருக்கும் தான் முரண்பாடு. இந்த முரண்பாட்டில் ஒருவரை பழி தீர்த்துக் கொள்வதற்காக இது நடந்ததாக சொல்லப்பட்டது. சண்முகத்தின் மீது, அதாவது அவர் தான் வாட்டர் டேங்க் ஆப்ரேட்டரு. அப்போ அவரை வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. அப்போ அவரை வேலையை விட்டு நிறுத்தினதுனால முத்தையாவை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக சண்முகம் தான் செய்தார் என்று குற்றம் சாட்டுவதற்காக முத்தையாவே அவர் தன்னுடைய ஆட்களை வைத்து செய்துவிட்டு இதில் முத்தையா தான் தவறிழைத்திருக்கிறார் என்கிற செய்தி தொடக்கத்திலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களால் சொல்லப்படுகிறது. நான் கேட்கிறேன், காவல்துறை முத்தையாவை அழைத்து விசாரித்ததா? காவல்துறை சண்முகத்தை அழைத்து விசாரித்ததா? ஏன் இதுவரை 2 ஆண்டுகள் ஆகியும் கூட கிட்டத்தட்ட 700 நாட்கள் இவர்கள் விசாரணை நடத்தியதாக சொல்லுகிறார்கள். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டார்கள். 700 நாட்கள் விசாரணை நடத்தி 300 சாட்சியங்களை விசாரித்தவர்கள், இன்னும் 10க்கும் மேற்பட்டவர்கள் மிகப்பெரிய ஒரு தனி விசாரணை நடத்தியவர்கள், 5 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு குரல் மாதிரியை பரிசோதித்தவர்கள். ஏன் முத்தையாவை விட்டுவிட்டார்கள்? ஏன் பத்துமாவை விட்டுவிட்டார்கள்? ஏன் சண்முகத்தை விட்டுவிட்டார்கள்? இவர்களெல்லாம் எதற்காக விசாரிக்கப்படவில்லை? பாதிக்கப்பட்ட இளைஞர்களையே நான் கேட்குறேங்க. இந்த குற்றப்பத்திரிகையில் இந்த மோட்டிவே என்ன சொல்லுது? இந்த 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை. இந்த மோட்டிவ் 2 பேருக்கும் உள்ள பிரச்சனைன்னா இந்த குற்றப்பத்திரிகையில் இந்த 2 பேர் பேரும் இடம் பெறணுமா இல்லையா? இந்த பிரச்சனை சொல்லப்பட வேண்டுமா இல்லையா? ஏன் இந்த பிரச்சனை சொல்லப்படவில்லை? ஏன் இந்த மோட்டிவ் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படலை? ஏன் முத்தையா பேர் குற்றப்பத்திரிகையில் இடம் பெறலை? ஏன் சண்முகம் பேர் குற்றப்பத்திரிகையில் இடம் பெறலை? ஏன் இவர்கள் கடைசி வரை விசாரிக்கப்படவில்லை? இவர்களை விசாரிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் நடத்தியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சிபிஎம் போன்ற கட்சிகள் நடத்தியிருக்கிறது. இவ்வளவு போராட்டங்கள் நடைபெற்ற பிறகும் கூட அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லைன்னு சொன்னா இதுதான் நியாயமான விசாரணையா? இதுதான் வெளிப்படையான விசாரணையா? இதுதான் குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடிய விசாரணையா? முழுக்க தொடக்கத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பிரபாகர்னு ஒரு பையன், ஒரு தலித் பையன். அந்த பையன் அவன் வேங்கைவேல் அந்த கிராமத்தை சார்ந்தவன், பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவன். அந்த பிரபாகரை தொடக்கத்தில் பிடிச்சி அவனை ஒத்துக்க சொல்லி அவனை அடிக்கவெல்லாம் செஞ்சிச்சு போலீஸ், மிரட்ட செஞ்சிச்சு. மிகப்பெரிய ஒரு டார்ச்சர், கஸ்டோடியல் டார்ச்சர் என்று சொல்வார்கள். அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவனை டார்ச்சர் பண்ணி நீ ஒத்துக்கன்னு சொல்லி மிரட்டினாங்க. சின்ன நினைவூட்டம், உங்களுக்கு சிபிசிஐடியோ காவல்துறையோ முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமாக தெரியும். அதில் என்ன மாற்றுக்கிறது? ஏன்னா இந்த வழக்கு தமிழ்நாட்டிலே பெரிய சென்சிட்டிவான ஒன்று. இந்த குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் கொடுக்க போகிறாங்கன்னா நிச்சயமாக அது முதலமைச்சர் பார்த்திருப்பார், படித்திருப்பார்ன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக. அப்போ அவருடைய பார்வைக்கு ஒரு விஷயம் எப்படி நடக்கும்? எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. பார்த்திருப்பாரோ படித்திருப்பாரோ அவர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும்.
அதை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் தான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வந்தேன். இந்த பிரபாகரங்கிற இளைஞரை ஃபஸ்ட்டு வந்து அவனை பிடிச்சி நீ ஒத்துக்கன்னு சொல்லி அவனை பிடிச்சி கம்பல் பண்ணாங்க. அவன் வந்து நீதிமன்றம் வரையும் போய் என்னை வந்து தேவையில்லாமல் இந்த குற்றத்தை வந்து என்னையே ஒத்துக்க சொல்லி என்னை பிரச்சனை பண்ணுறாங்க, போலீஸ் வந்து மிரட்டுது, அச்சுறுத்துது, என்னை வந்து மிகப்பெரிய வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் மனு போட்டு அவன் பாதுகாப்பை வந்து தேடிக்கொண்டு இன்றைக்கி அவன் வந்து அந்த கம்பல்ஷன்லேருந்து தப்பிச்சிருக்கிறான். ஒருவேளை வந்து பிரபாகரன் ஒத்துருந்தா அன்னைக்கே பிரபாகரன் தான் குற்றவாளி. பிரபாகரன் யார்? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவன், தலித்து சமூகத்தை சார்ந்தவன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் சொல்கிறாங்கல்ல குற்றப்பத்திரிக்கையில், முரளி ராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் 3 பேர் சொல்கிறாங்கல்ல. இதில் முத்துகிருஷ்ணனுடைய குடும்பம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனிச்சு. அந்த குழந்தை, அவருடைய பெண் குழந்தை வந்து ஒரு சின்ன சிறுமி, அவங்க பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் போடப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலிருந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்திருக்கிறாங்க. ஏங்க, ஒரு குற்றவாளி இவன் தான் போய் வந்து கழிவை கலக்கிறான் அப்படின்னு சொன்னால் தான் குடும்பம் அந்த தண்ணியை குடிக்க ஏற்றுக்குவானா? தன்னுடைய குழந்தை அந்த தண்ணியை குடிக்க ஏற்றுப்பானா? அப்படி இது எவ்வளோ ஒரு லாஜிக்காக வந்து எவ்வளோ பெரிய ஒரு மோசடி என்பது இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டாமா? இதை நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட தலித்து குடும்பங்களையே குற்றவாளியாக மாற்றுவது என்பது இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. இதுதான் பார்ப்பனியம், இதுதான் இந்துத்துவம், இதுதான் சாதி ஆதிக்கம், இதுதான் இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுகிற வன்கொடுமை. இந்த வன்கொடுமையை இந்த காவல்துறை செய்திருக்கிறது, அரசு வேடிக்கை பார்க்கிறது என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நாங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் அரசுக்கு எதிராகவோ காவல்துறைக்கு எதிராகவோ நீங்கள் பேசினா, நீங்கள் விசிகாவிலே இருந்தாலுமே கூட நீங்கள் பிஜேபியோட குரலாக தான் ஒலிக்கிறீங்கன்றது தான் வீரமணியோட ஸ்டேட்மெண்ட்டு. அதாவதுங்க, அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்கிறது என்று அவர் அது மட்டும் சொல்லலை. இந்த விஷயத்தில் அகேன்ஸ்டாக பேசக்கூடிய எல்லாருமே பிஜேபியினுடைய உதிரிகள், பிஜேபியினுடைய சங்க பரிவார் கூட்டத்தினுடைய குரலை தான் ஒலிக்கிறாங்க. அது எப்படிங்க வந்து நாங்களே வந்து எங்களை விடவும் தீவிரமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிற ஒரு இயக்கம், ஒரு கட்சி இந்தியாவில் இல்லை என்று என்னால் அடித்து சொல்ல முடியும். நாங்கள் தான் களத்திலே நிற்கிறோம் தீவிரமாக. நாங்கள் தான் இங்கே வந்து களத்திலே அனைத்து கட்சிகளையும் அனைத்து இயக்கங்களையும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுக்கு எதிராக ஒருங்கிணைக்கிற வேலையை தொடங்கி வைத்தவர்கள் நாங்கள். இதுவரை உறுதியாக இருப்பவர்கள் நாங்கள். எங்கள் மீது அந்த குற்றச்சாட்டு யார் வச்சாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க, அது வேற விஷயம். நான் என்ன சொல்கிறேன், எது அமைதின்னு நான் கேட்குறேன். சுடுகாட்டில் நிலவுகிற அமைதி தேவையா? பாதிக்கப்பட்டவன் குரல் கொடுக்கக்கூடாதா? இது எவ்வளவு பெரிய கொடுமை இது. நீங்கள் வந்து நீங்கள் சமூக நீதியின் பக்கம் நில்லுங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நில்லுங்க. நீங்கள் மலத்தை கலந்தவன் ஒரு பறையர் சமூகம், அதை குடித்தவங்க ஒரு பறையர் சமூகம், இப்படியே முடிச்சுட்டா ஜாதி சண்டை வராது. ஆனால் நீங்கள் ஆதிக்க சாதி சொல்கிறப்போ ஏன் ஜாதி சண்டையை உருவாக்குறீங்கன்றது தான் அவருடைய கேள்வியாக இருக்குது. என்னங்க இது அநியாயமாக இருக்குது. அப்போ இப்படி அப்போ வீரமணி போன்றவர்கள் ஒரு மூத்தவங்க, அவங்க அயோக்கியத்தனமாக பேசுவாங்களா? இல்லை, யார் பேசினாலும் இது அயோக்கியத்தனம் தான் நான் சொல்கிறேன். இது யார் பேசினாலும் அயோக்கியத்தனம். அயோக்கியத்தனத்துக்கு இது தொண போகிறாங்க. நீங்கள் முதலமைச்சரை சொல்கிறீங்களே, முதலமைச்சர் கூட சொன்னார், இது வந்து நேர்மையாக இந்த விசாரணை நடந்திருக்கு, நியாயமான விசாரணை நடந்திருக்கு, இது குறித்து வந்து மாற்றுக்கருத்து சொல்லுபவர்கள் வந்து நாங்கள் வந்து எச்சரிக்கிறோன்னு சொல்கிறாங்களே. அது அப்படி எச்சரித்தாக்க உடனே உண்மையை வந்து நாங்கள் வாயை பொத்திட்டு இருந்துடணுமா? நாங்கள் மாற்றுக்கருத்து பேசுகிறோங்க. ஏன்னா இது அநீதிங்க, இது அநீதி தான். ஏன் நாங்கள் மட்டுமா சொல்கிறோம்? எல்லா கட்சியும் தான் சொல்கிறாங்க. இது அநீதி தாங்க. இது தான் சொல்கிறேன், அயோக்கியத்தனத்தின் உச்சம்ங்கிறது. நான் என்ன கேட்குறேன், ஆட்சிகள் மாறினாலும் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் வந்து அரசு, திமுக அரசு குறிப்பாக நாங்கள் கூட்டணி இருந்தாலும் அவர்கள் மக்களுக்கு பாதிப்பான எந்த செயலை செய்தாலும் அல்லது மக்களுக்கு பாதிப்பான எந்த ஒரு இங்கே செயலை வந்து கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் அதை சுட்டி காட்டுவதும் அதற்காக போராடுவதும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு பணி, ஒரு சரியான எதிர்கட்சியாக. அதே சமயத்தில் நன்மை செய்தால் அவர்களை பாராட்டவும் நாங்கள் தவறவில்லை. இந்த வேங்கவேல் விஷயத்தில் அரசு தவறிழைக்கிறது, காவல்துறை தவறிழைத்திருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக தலைவர் திருமாவர்களுடைய பேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசுக்கு வேங்கவேல் இஷ்யூவில் குறிப்பிட்ட மக்களை வந்து நம்ம வந்து குறைச்சி பேசணும் அல்லது வந்து இந்த மக்கள் மீது வந்து நம்ம ஒரு அவலை வந்து சுமக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுன்ற தலைவர் திரும்ப பேட்டி கொடுத்துருப்பாரு. என்னென்னா, அரசுக்கு வந்து எந்த உள்நோக்கும் கிடையாது வேங்கவேல் இஷ்யூவில் வந்து சொல்லிட்டு திரும்ப தெளிவாக பேசியிருப்பார். அதுக்கு பிறகாக தான் இப்படி ஸ்டேட்மெண்ட் வருது. இல்லை நாங்கள் வந்து இது இங்கே நாங்கள் கூட்டணி அங்கம் வைக்கிற இந்த அரசின் மீது
எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சில விஷயங்களை நாங்கள் பேசுவோம். ஆனால் காவல்துறையுடைய இந்த செயல்பாடை எப்படி நாங்கள் பொறுத்துக்க முடியும்? இந்த காவல்துறையுடைய செயல்பாடை வந்து நியாயப்படுத்துவதை எப்படி பொறுத்துக்க முடியும்? இது உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குது, தெரியாமல் நடக்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இப்படி ஒரு தவறை நாங்கள் சுட்டி காட்டுகிற பொழுது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்கிறாரு ஒரு ஆசிரியர் கி வீரமணி கூட சொல்லியிருக்காரு. இந்த தொழில்நுட்ப ரீதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சில வந்து தொலைக்காட்சியிலெல்லாம் கூட ஒரு அம்மாவும் ஒரு பையனும் பேசிக்கிறாங்க. அதாவது காவல்துறைக்கு விசாரணைக்கு போன பையனும் ஒரு அம்மாவும் பேசிக்கிறாங்க. அப்போ பேசிக்கும்போது, எப்பா நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்காத, நீ ஒத்துக்காதப்பான்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் சொல்கிறேன், இந்த எந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்கங்கிறத நான் சொல்கிறேன். நான் நேரடியாக இது தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். இதே இந்த குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிற அந்த தலித்து இளைஞர்கள் 3 பேரில் ஒருத்தர் முரளிராஜா, அவர் வந்து காவல்துறைன்னு நினைக்கிறேன், அவர் பேர் தான் முரளிராஜான்னு நினைக்கிறேன். அவரை வந்து ஆரம்பத்தில் ஒத்துக்க சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. அவர் வந்து வேலையில் இருக்கிறாரு. நீ இதை ஒத்துக்க, உன்னை காப்பாற்றிடுறோம், வேலைக்கு பிரச்சனை வராதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்திற்கு முன்பே வந்து ஒரு வருஷம், கிட்டத்தட்ட 7-8 மாதத்துக்கு முன்னாடியே அவரை வந்து கம்பல் பண்ணுறாங்க. அப்படி கம்பல் பண்ணும்போது அவர் ஒத்துக்க மறுக்கிறாரு. ஒத்துக்க மறுத்துட்டு எங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறார். அவர் அங்கே இருக்கிற வந்து விடுதலை சிறுத்தைகள் பிரமுகர்கள் மூலமாக எங்களுக்கு தகவல் வருது. தலைவரை பார்க்கணுன்னு கேட்குறாரு. வர சொல்லுங்கன்னு சொல்கிறோம். நான் தான் தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த முரளிராஜா சொல்லும் பொழுது, அண்ணா இதில் இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எங்கள் டிபார்ட்மெண்ட்டே எங்களை கம்பல் பண்ணுறாங்க, என்னை ஒத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் உங்களை ஒத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னு தலைவர் கேட்கும் பொழுது, இந்த கேஸை எப்படியாவது நம்ம மீது திணிச்சு முடிச்சுன்னு பார்க்குறாங்க. பிரபாகரனை கம்பல் பண்ணாங்க, பிரபாகரனை அவங்க ஒன்றும் பண்ண முடியல, அடுத்து என்னை வந்து பிரச்சனை பண்ணுறாங்க என்று சொல்லும்போது எங்கள் தலைவர் கேட்டார், இதில் உங்களுக்கு உண்மையிலே தொடர்பு இல்லைன்னா உங்களை ஏன் போலீஸ் வந்து உங்களை தொந்தரவு பண்ணணும்னு கேட்கும்போது, ஆனால் உண்மையிலேயே சத்தியமாக எனக்கு தொடர்பு இல்லை, எங்கே வேணுமான்னு நான் சொல்கிறேன், ஆனால் இவங்க போலீஸ் ஏன் எங்களை வந்து இப்படி வந்து கம்பல் பண்ணுன்னு தெரியல, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து கதறாரு. அப்படி சொல்லும் பொழுது தலைவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? உங்கள் மீது இதிலே குற்றம் இல்லை என்று சொன்னால், உங்கள் மீது நியாயம் இருக்குது என்று சொன்னால், இந்த குற்றச்செயலுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால், அவர்கள் மிரட்டினாலும் அவர்கள் எப்படி வந்து உங்களை வந்து கட்டாயப்படுத்தினாலும் அதில் வந்து நீங்கள் ஈல்டாகாதீங்க, நீங்கள் வந்து உறுதியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க என்று சொல்லுகிறார். அப்போ இதுக்கு பேர் என்னென்னு ஒத்துக்காதன்னு சொன்னேன்னு அர்த்தமா? உன்னை அநியாயமாக குற்றத்தை ஒத்துக்கன்னு சொல்லி தப்பாக உன்னை ஒத்துக்க சொன்ன ஒத்துக்காதன்னு சொல்கிறோம். இதை தாங்க ஏற்கனவே பேசப்படுது வீடுகளில், தலித்து வீடுகளில் பேசப்படுது. அவன் விசாரணைக்கு போனவன் அம்மாகிட்ட வந்து ஃபோன் பண்ணிச்சு பேசும்போது, எப்பா உன்னை வந்து ஒத்துக்க சொன்னாங்கன்னா ஒத்துக்கிட்டு வந்துடாத, நீ வந்து உறுதியாயிரு என்று எதுக்கு சொல்கிறாங்கன்னா, எல்லாரையும் கம்பல் பண்ணுது போலீஸ். எல்லாரையும் வந்து ஏன் பிரபாகரனை கம்பல் பண்ணலையா? அவன் ஏன் கோர்ட்டுக்கு போயிருக்கான எவிடன்ஸுங்க இது, அவன் கோர்ட்டுக்கு போயிருக்கிற எவிடன்ஸு. ஏன் முரளிராஜா கம்பல் பண்ணலையா? முரளிராஜா வந்து தலைவர்கிட்ட முறையிட்டு இருக்கிறானே. அப்போ வந்து இங்கே நீங்கள் எவன் குற்றவாளியை காப்பாற்றுறதுக்காக பாதிக்கப்பட்டவனே நீயே ஒத்துக்கன்னு சொல்லி அடிக்கும் பொழுது, இங்கே ஒரு காமெடி ஒன்று இருக்குல்ல, புளியை பிடிச்சி நீ தான் இது பூனையை பிடிச்சிக்கிட்டு, ஒரு வடிவேல் காமெடின்னு நினைக்கிறேன், அடித்து நீ புலின்னு ஒத்துக்கன்னு சொல்லி சொல்கிற மாதிரி, குற்றம் செய்யாதவனை பிடிச்சி நீ குற்றவாளி ஒத்துக்கன்னா இது ஊருக்கே தெரியுங்க. ஊருக்கே, அதாவது அந்த வேங்கை வயல் தலித்து மக்கள் எல்லாருக்கும் இப்படி போலீஸ் முயற்சி பண்ணுதுன்னு தெரியும். அப்போ அவங்க பிள்ளைங்களை எச்சரிக்கிறாங்க, எப்பா வந்து போலீஸ் வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், இந்த கேஸை வந்து நம்ம மீதே திருப்பி நம்ம இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ண முயற்சி பண்ணுறான், உங்களை எவ்வளவு மிரட்டினாலும் அப்படியெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒத்துக்காதன்னு வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னு அர்த்தமா? இது லாஜிக் வேண்டாமா? இவங்கெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களா? இவங்கெல்லாம் இந்த சமூகத்தை புரிந்தவர்களா? இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக குரல் கொடுக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் உண்மைதானா, சரிதானா என்கிற கேள்வி எழுகிறது. வேங்க வயலுக்கு வந்து விசிகா நீங்கவே போராடினீங்க சொல்கிறீங்க. அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்கிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ண நானே காணொலிகள்லாம் பார்த்தேன் நான். ஆனால் இப்போ பெரியார் இயக்கங்களோ இல்லை தீக்காவோ இவங்கெல்லாம் போயிட்டு தலித் மக்கள் பிரச்சனைக்கோ வேங்க வயலுக்கோ போகல அப்படின்ற மாதிரி தான் பொருள் போடுது. நீங்கள் சொல்கிறத பார்த்து அவங்களாம் போகிறது கிடையாது, நீங்கள் மட்டும்தான் போகிறீங்களா? இப்போ இந்த எல்லாரும் இந்த எல்லா கட்சியும் கூட என்ன கேட்குறான், இப்போ நீங்கள் உங்கள் மீடியாக்கள் கூட என்ன கேட்குறீங்க, வேங்க வயல் பிரச்சனையில் விசிகா என்ன செய்தது? ஏன் அதிமுகவுக்கு பொறுப்பு இல்லையா? திமுகவுக்கு பொறுப்பு இல்லையா? தலித்துகளுடைய வாக்குகள் அதிமுக வாங்கலையா? திமுக வாங்கலையா? இதர கட்சிகள் ஏன் பிஜேபி கூட வாங்கலையா? ஏன் தலித்துகளுடைய ஓட்டை நீ எல்லாம் வாங்கும் பொழுது
நீங்கள் வந்து ஏன் இதில் அமைதி காக்குறீங்க? அதாவது இந்த பிரச்சனை வந்தப்போ கூட எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் பிரச்சனையை ஃபில்டர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், சீமானவர்கள் வந்து பெரியார் குறித்து ஒரு இழிவாக பேசிட்டார், பெரியார் சொல்றது பேசிட்டாருன்றதுக்காக கிட்டத்தட்ட 32 ஏக்கமும் 33 ஏக்கமும் வீட்டை போய் முற்றுகையிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எது வந்து பிரச்சனை, எதை கையில் எடுக்கணும்னு தெரியுது. வேங்கவேல் பேசுகிற விசிகா பார்த்துப்பா அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அவங்க லாஜிக் சரி தானே? எப்படி லாஜிக்கு சரி? ஏன் அவங்க அதான் நான் கேட்குறேன். இந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம், உழைக்கும் மக்கள் பக்கம் இந்த கட்சிகள் ஏன் நிற்கிறது இல்லை? ஏன் விசிகா மீது மட்டும் அந்த வந்து நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஏன் விசிகா? அப்போ ஒன்று பண்ணுங்கள், தேர்தல் வந்தாக்கா தலித்துகள்கிட்ட எல்லாம் ஓட்டெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் வராதிங்க, ஓட்டு கேட்காதீங்க, விசிகா மட்டும் வாங்கிட்டு போட்டோம் என்று சொல்ல முடியுமா உங்களால்? இல்லை, அவங்க பிரச்சனையை ஃபில்டர் பண்ணுறாங்களே. இப்போ பெரியாருக்கு வந்து ஒரு பேசிட்டாரு, விசிகா நீங்கள் போயிட்டு சீமானோட முற்று கேட்டீங்களா? பெரியார் இயக்கங்கள் தானே போகிறாங்க. தான் பண்ணுறாங்க. உங்கள் குற்றச்சாட்டு சரிதான், உங்கள் கேள்வி சரிதான். இதே எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் சட்டசபையை முடக்கி இருக்கணுமா வேண்டாமா? மிகப்பெரிய தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்காக கொதித்தெழுந்த எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த வேங்கைவேல் அநீதியாக தலித்துகள் மீதே குற்றம் சாட்டுகிறது அரசு என்று கொதித்தெழவில்லை? ஏன் கொதித்தெழவில்லை? ஏன் வந்து பிஜேபி கொதித்தரவில்லை? ஸ்டேட்மெண்டோடு நிறுத்திக்கிறாங்க. எங்கள் தலைவர் மாதிரி இவ்வளவு காட்டமான, தீவிரமான, உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யாரும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எங்கள் தலைவர் சொல்லுகிறார், இந்த குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நாங்கள் அரசை வந்து வலியுறுத்துகிறோம் என்று சொல்லுவதோடு நான் வந்து முதலமைச்சரை பார்த்து நான் இது குறித்து நான் பேச போகிறேன்னு சொல்கிறாரு. காவல்துறை குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு 3 பேரை கைது செய்தால் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு கண்டனத்தை வேறு எந்த கட்சியும் தெரிவிக்காதது ஏன்? இது உங்களுடைய பார்வை, உங்களுடைய அனைத்து விதமான நோக்கமும் நீங்கள் இருக்கிற ஆதிக்க சாதிகளை பகைத்து கொள்ளக்கூடாது, பெரும்பான்மையாக இருக்கிற வாக்கு வங்கியை பகைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நீங்கள் குற்றம் எவன் பண்ணானா அவனுக்கு பக்கம் நிற்பீங்க. இது வெளியில் வரக்கூடாது. ஏங்க, நான் என்ன கேட்குறேன், இது அமைதியாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்வதற்காகவே அநீதி பக்கம் நிற்பதா? நான் கொஞ்சம் முரண்படுறேன். பெரும்பான்மை மக்களுடைய வாக்கு வங்கியை பகச்சிக்கூடாதுன்றதுக்கோசம் நிற்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தலித்துகள் தானே பெரும்பான்மையான வாக்காளர்கள். இவங்களுடைய வாக்கு எப்படி ஒரு அரசு அந்த பகுதியில் நாம் குற்றம் சாட்டுகிற முத்தையா அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர். அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களை தீர்மானிக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள், பாராளுமன்ற உறுப்பினரை தீர்மானிக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள், அரசியல் அதிகாரத்தை அந்த பகுதியை பொறுத்தளவு தீர்மானிக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காகவே வேங்கவயல் இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்குமே வேங்கவயலில் பாதிக்கப்பட்ட மக்களை, தலித் மக்களை, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே தனக்கான மக்களை தன்னுடைய மக்களை தான் பார்க்குது. விசிகா நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்க, புரட்சி பாரதம் எதிர்த்து பேசுகிறாங்க, பிஎஸ்பி எதிர்த்து பேசுகிறாங்க, தலித் மக்களுடைய அடையாளம் காட்டப்போ எல்லாமே எதிர்த்து பேசுகிறாங்க. அப்போது இதில் தலித் மக்களுக்கு எதிராக அரசு நின்னா வருகின்ற தேர்தலில் தலித் மக்களுடைய வாக்கு இந்த அரசுக்கு கிடைக்காது. நிச்சயமாக பாதிக்கப்படும். நிச்சயமாக வருகிற 2026 தேர்தலில் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பிரச்சனையை இதே விதத்தில் கையாண்டால், இப்படி குற்றவாளிகளை பாதுகாக்கிற காவல்துறையுடைய நடவடிக்கைக்கு துணை போனால், இன்றைக்கே சொல்லுகிறேன், தமிழகத்தில் இருக்கிற தலித்து மக்கள் இந்த நடவடிக்கையில் அரசின் மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள். காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கைக்கு துணை போவதை அவர்கள் நிச்சயமாக அநீதி என்று எண்ணுகிறார்கள். இதனுடைய பிரதிபலிப்பு, இதனுடைய விளைவு 26 தேர்தலில் நிச்சயமாக ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா விசிகா கூட்டணியில் இருக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் தலித் மக்களுடைய வாக்க அரசுக்கு, திமுகவுக்கு நீங்கள் சிதறாமல் வாங்கி கொடுத்துருவீங்க, அதனால் எந்த இஷ்யூ வராதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்படி கிடையாது. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம்னு சொன்னாக்கா அதுக்கு பல்வேறு நோக்கங்கள் இருக்குது. முதன்மையான நோக்கம் இங்கே பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவாரங்கள் போன்ற இங்கே இந்த பிளவுவாத சக்திகள், வகுப்புவாத சக்திகள், மதத்தை வைத்து வெறுப்பு அரசியலை தூண்டி இந்த மக்களை பிளவுபடுத்துகிற சக்திகள், சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற சக்திகள் இங்கே கால் ஊன்றக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற அந்த கூட்டணி இடம்பெற்றிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய முதன்மையான விஷயம். அதற்காக இந்த சமூகத்தில் நடக்கிற இந்த சாதி விரோதமான வன்கொடுமைகளை நாங்கள் எப்படி தட்டி கேட்காமல் இருக்க முடியும்? இந்த சமூகத்திலே நடக்கிற அநீதிகளை எப்படி நாங்கள் சகித்து கொண்டிருக்க முடியும்? அதை நாங்கள் ஒருபோதும் சகித்து கொள்ள முடியாது.
வேங்கவயல் இஷ்யூல அரசு காவல்துறை இதே ஸ்டாண்டில் இருந்தால் விசிகா இதுக்காகலாம் கூட்டிட்டு வெளியேற மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை அப்படி கிடையாது. இந்த பிரச்சனைக்கு என்ன அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ, இந்த பிரச்சனை எப்படி கையாள வேண்டுமோ அதை நாங்கள் கையாளுவோம். லார்ஜர் இன்ட்ரெஸ்டில் நாங்கள் தேர்தல் முடிவுகளை எடுப்போம். அது அந்த தேர்தல் நெருங்குகிற பொழுது சூழலுக்கு ஏற்ப நாங்கள் முடிவெடுப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.